ஹரி ஓம். கிருஷ்ணனின் கீதையின் ஒரு துளி என்கின்ற இந்த யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். இன்றைய தினம் மிகவும் ஒரு அற்புதமான பதிவை நாம் பார்க்க இருக்கிறோம். அது மகா கும்பமேளா. பாரத பூமி புண்ணிய பூமி என்று சொல்வதில் தவறில்லை என்பதை உணர்த்தும் விதமாக பொருட்செல்வத்தை தேடி செல்லாமல் அருட்செல்வத்தை பெற, பாவங்களை தீர்த்து கொண்டு மோட்சம் அடைய கடல் அலை போல் செல்லும் 40 கோடி மக்கள். பிரயாக்ராஜில் கழிவறைகளுடன் அமைக்கப்பட்ட 1.5 லட்சம் கூடாரங்கள். இதில் அதிசயம் என்ன என்றால், ஒரு தள்ளுமுள்ளு இல்லை, சண்டை சச்சரவுகள் இல்லை. அனைவரும் தங்க இடவசதி, உணவு, கழிப்பறைகள் அமைத்து கொடுத்த உத்தரப்பிரதேச அரசாங்கம். இதற்காக அரசாங்கம் செலவு செய்த பணம் 5010 கோடி. ஆனால் அங்கு கிடைக்கப் போகும் வருமானமோ இதைவிட 3 மடங்கிற்கு மேல் அதிகம். அப்படியானால் எத்தனை வருமானம் கிடைக்கும் என்பதை நீங்களே கணக்கிட்டு பார்த்து கொள்ளுங்கள். கும்பமேளா என்றாலே நம் கண்களுக்குள் வருபவர்கள் அகோரிகள், பல சித்துக்களை புரியும் சிவபக்தர்கள், உள்ளாடை தவிர்த்து விபூதியை மட்டும் ஆடையாய் தரித்தவர்கள். இந்த பலவகையான சாதுக்களில் ஒரு சிலர் காசியில் பிணத்தை உண்பதையும் பிணத்தின் மீது அமர்ந்து தியானம் செய்வதையும் பார்த்திருக்கிறோம். முரட்டுத்தனம் கொண்ட முரட்டு சிவபக்தர்கள். காடுகளிலும் மலைகளிலும் தங்கும் இவர்கள் ஒன்று சேரும் நன்னாள் இந்த கும்பமேளா. அது என்ன கும்பமேளா? கும்பம் என்றால் கலசம், மேளா என்றால் திருவிழா. கலச திருவிழா உருவான புராண கதை. துர்வாச முனிவரின் சாபத்தால் தேவர்கள் வலிமை இழந்தனர். வயது மூப்பு ஏற்பட்டது. ஆனால் அசுரர்கள் மட்டும் பலம் பெற்றவர்களாக திகழ்ந்தார்கள். வலிமையை பெற தேவர்கள் மகாவிஷ்ணுவின் உதவியுடன் அசுரர்களுடன் சேர்ந்து பார்க்கடலை கடைந்தனர். அதனால் அமுதத்தை பெற்ற தேவர்கள் அதை அசுரர்கள் அருந்தினால் அவர்களின் வலிமை மேலும் கூடும் என எண்ணி அதை அசுரர்களுக்கு தராமல் கொண்டு செல்ல திட்டமிட்டனர். அப்போது அமுதம் நிறைந்த கலச பாத்திரத்தை பிரகஸ்பதி, சூரியன், சந்திரன், சனி ஆகிய 4வரும் ஆகாய மார்க்கத்தில் கொண்டு செல்ல சிதறிய துளிகள் பூமியில் 4 இடத்தில் விழுந்தது. அதுதான் ஹரித்வார், உஜ்ஜயினி, நாசிக், பிரயாக்ராஜ் என்று சொல்லப்படக்கூடிய இடங்கள். தேவர்களின் கணக்குப்படி 12 நாட்கள் இந்த கலசத்தை அவர்கள் எடுத்து செல்கிறார்கள். அப்பொழுது 6வது நாள் ஹரித்வாரிலும், 9வது நாள் பிரயாக்ராஜிலும், 12வது நாள் உஜ்ஜயினி, நாசிக்கிலும் இந்த அமிர்த துளிகள் சிந்துகின்றன. தேவர்களுக்கு ஒரு நாள் நம் பூலோக கணக்குப்படி நமக்கு 1 வருடம். எனவே தான் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த கும்பமேளா கொண்டாடப்படுகிறது. இருப்பினும் 144 வருடங்களுக்கு ஒரு முறை வரும் கும்பமேளா மகா கும்பமேளா என அழைக்கப்படுகிறது. 12 வருடத்திற்கு ஒரு முறை வரும் கும்பமேளா பூர்ண கும்பமேளா என அழைக்கப்படுகிறது. இந்த பூர்ண கும்பமேளாவும் மகா கும்பமேளாவும் உத்தரப்பிரதேசம் மாநிலத்தில் உள்ள பிரயாக்ராஜில் மட்டுமே நடைபெறும். 6 வருடத்திற்கு ஒரு முறை வரும் அர்த்த கும்பமேளா ஹரித்வார், பிரயாக்ராஜ் போன்ற இடத்தில் நடைபெறும். 3 வருடத்திற்கு ஒரு முறையும் கும்பமேளா கொண்டாடப்படுகிறது. வருட மங் மேளா மகர சாந்தி என்று பிரயாக்ராஜில் வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள ஹரித்வாரில் கங்கை நதி பாய்கிறது. மத்திய பிரதேசத்தில் உள்ள உஜ்ஜயினியில் சிப்ரா நதி பாய்கிறது. மகாராஷ்டிராவில் உள்ள நாசிக்கில் கோதாவரி நதி பாய்கிறது. உத்தரப்பிரதேசத்தில் உள்ள பிரயாக்ராஜில் கங்கா, யமுனா, சரஸ்வதி 3 நதிகள் சங்கமிக்கும் இடமாக இருக்கிறது. இதுவே திரிவேணி சங்கமம் என அழைக்கப்படுகிறது. இதில் சரஸ்வதி நதி பூமிக்கு அடியில் பாய்கிறாள். ஒருமுறை வியாசரும் விநாயகரும் சேர்ந்து சரஸ்வதி நதி தீரத்தில் அமர்ந்து மகாபாரத கதையை எழுதும் பொழுது நதியின் சலசலப்பு சத்தம் அதிகமாகவே இருந்தது. சரஸ்வதி நதியை பூமிக்குள் பாயுமாறு கட்டளை பிறப்பித்தார் வியாசர். அது முதல் சரஸ்வதி நதி பூமிக்கு அடியிலேயே செல்கிறது. ஒரு பெண்ணின் கூந்தலில் பின்னப்படும் ஜடை
தலைமுடியை 3 பங்குகளாக பிரித்து பின்னப்பட்டாலும் ஜடையாக தெரியும் பொழுது அதில் இரண்டாக பிரிக்கப்பட்டதாகவே தெரியும். அதுபோல பூமிக்கு அடியில் பாயும் சரஸ்வதி தேவி நம் கண்ணிற்கு தெரிவது இல்லை. ஆனால் கங்கா, யமுனா, சரஸ்வதி 3 நதிகளும் சங்கமிக்கும் இடம்தான் பிரயாக்ராஜ். மகா கும்பமேளாவில் இங்கு நீராடினால் நமக்கு மட்டும் அல்ல, நம் முன்னால் பிறந்த 88 தலைமுறையினரின் பாவங்கள் நிவர்த்தியாகிறது. பாவ நிவர்த்தி என்றால் நாம் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்கள் தீரும். ஆனால் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு போன்ற பாவங்களுக்கு ஒரு மனிதன் தண்டனையை கண்டிப்பாக அனுபவித்தே ஆக வேண்டும். 13/1/2025 முதல் 26/2/2025 மாசி மாதம் சிவராத்திரி வரை இந்த கும்பமேளா நடைபெறும். இதில் ஸ்நானம் செய்ய சிறந்த நாட்கள் 13/1/2025 பௌஷ் பூர்ணிமாவில் நீராடுவது சிறப்பு. 14/1/2025 மகா சங்கராந்தி அன்று சூரியன் மகர ராசிக்குள் நுழையும் பொழுது ஸ்நானம் செய்ய பாவங்கள் தீரும் என்று நம்பப்படுகிறது. 29/1/2025 மௌனி அமாவாசை அன்று நீராடுவது மிகவும் சிறப்பு. 3/2/2025 வசந்த பஞ்சமி அன்று நீராடுவது சிறப்பு. 12/2/2025 மகா பூர்ணிமா. இந்த நாள் பௌஷ் மாதத்தில் புனித நாள். இந்நாளில் நீராடுவது சிறப்பு. 26/2/2025 பால்குண அமாவாசை மகா சிவராத்திரி நாள். இன்று சிவபெருமானை அழைத்து பூஜைகள் நடைபெறும். இந்நாளில் நீராட பாவங்கள் தீரும், தோஷங்கள் விலகும், நேர்மறை சக்தி பாசிட்டிவ் எனர்ஜி பெருகும், ஆத்ம சுத்தி ஏற்படும், மோட்சம் கிடைக்கும். கும்பமேளாவில் நீராடுவதே மிகவும் சிறப்பு. பொருள், செல்வம், பணம் வேண்டும் என்று வழிபடாமல் பாவ நிவர்த்தி, மோட்சம் கேட்டு வழிபடும் பல கோடி புண்ணிய ஆத்மாக்களை பார்க்க முடியும். அகோரிகளின் ஆசி கூட இறை அருளை பெற்று தருமே தவிர பொருட்செல்வத்தை கொடுக்காது என்பதை நினைவில் கொள்வோம். புண்ணியம் செய்தவர்களால் மட்டுமே இந்த கும்பமேளாவில் செல்ல முடியும். அதிலும் தெரியாமல் செய்த புண்ணியங்கள் நீங்க முக்தி நிச்சயம். அதிகாலை 3 மணிக்கு நாகசாதுக்கள் என்று சொல்லக்கூடிய அகோரிகள் நீராடிய பின் பொதுமக்களை நீராட அனுமதிப்பர். இந்த பதிவிற்கான விஷயங்களை நான் சேகரிக்கும் பொழுது என்னுள்ளும் கும்பமேளாவிற்கு செல்ல வேண்டும் என்ற ஆசை பெருக்கெடுக்கிறது. இந்த பதிவிற்காக கும்பமேளாவை பற்றி நான் முதலில் தெரிந்து கொண்டேன். புண்ணிய பூமியாம் பாரத தேசத்தில் பிறந்ததற்காக பெருமை கொள்கிறேன். தமிழ்நாடு மதுரையில் வசிக்கும் என் மீதும் இறைவன் கருணை காட்டி கும்பமேளாவிற்கு செல்லும் பாக்கியத்தை கொடுக்க மாட்டாரா என ஏங்குகிறேன். அடியேன் பகவத்கீதை முழுவதையும் கதையாக கூறி வருகிறேன். மேலும் இது போன்ற ஆன்மீக விஷயங்களை பற்றியும் கூறிக்கொண்டே இருக்கிறேன். ஆகவே அடியேனுடைய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்கள், உறவினர்களுக்கு பகிர்ந்திடும்படி கேட்டுக்கொண்டு விடைபெறும் இவள் தமிழ்நாடு மதுரையில் மதுரை கல்லூரி அருகே ஜீவசமாதி அடைந்துள்ள ஸ்ரீ சிவானந்த சரஸ்வதி சுவாமிகளின் பேத்தி ரஜுலா விஜயராகவன். நன்றி.